சாவியை வைக்கிறேன். யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஓ, அவள் வருகிறாள். அப்படின்னா நமக்கு என்ன இருக்கிறது இங்கே? ஏதேனும் காந்தடி இருக்கிறதா இங்கு? எனக்கு தெரியும். முழுவதும் சர்க்கரை மிட்டாய். சின்ன பேர் பலகை பாத்தீங்களா? மருத்துவமனையிலே சர்க்கரை மிட்டாய் வேண்டாம். இதை உங்களிடமிருந்து கைப்பற்ற வேண்டியிருக்கிறது. அனைத்தையும் அதை மீண்டும் கொடுத்துவிட்டு நான் அவற்றை மீண்டும் பார்க்க கூடாது. மிட்டாய் இல்லைன்னு எப்படி இருக்கிறது? ஒரு நிமிஷம், நான் ஒண்ணு ஒளிச்சு வச்சிருக்கேன். வாவ், எவ்வளவு ருசி! இன்னும் வேணும்? ஓய், இல்ல, முடிஞ்சிடுச்சே. நல்ல யோசனை. இப்போ நேனே நண்பர்களுக்கு மெசேஜ் பண்றேன்பா. அவங்களால் உதவ முடியும். ஓ, ஒரு செய்தி. இது காண்டியிடம் இருந்து வந்தது. என்ன, ஷீலா காண்டி இல்லாமல் இருக்கிறாளா? நாம் அவளுக்கு உதவ வேண்டும். நான் ஒரு பின்னணி பை எடுத்து எல்லா இனிப்புகளையும் எடுத்துச் செல்கிறேன். சாலையை நெருங்க நேரம் வந்துவிட்டது. ஜாக், இதோ மருத்துவமனை. ஏய், இங்கே நிறுத்து. நீ அந்த அடையாளம் பாக்குறியா? எந்த கண்டியுமே இல்ல. அட சரி. ஓ, எனி ஆட்கள். அப்பா, ஓ, ஒரு நோயாளி. வணக்கம், உங்கள் குழந்தை எப்படி இருக்கிறான்? ஓ, நிச்சயமாக உள்ள வாங்க. ஒரு யோசனை. முதலில் எனது தோற்றத்தை மாற்றிடுவேன். இது எனக்கு பொருத்தமாக இருக்கிறதா? இப்போது எல்லா மிட்டாய்களையும் எனது பைக் பேக்ல வைக்கிறேன். இப்போது நான் முடித்துவிட்டேன். நான் விரைவில் ஒரு அம்மா ஆகப் போகிறேன் என்று நினைக்கிறேன். ஹலோ, நான் உள்ளே வருகிறேன். அவர்கள் வருகிறார்கள். ஒலி கேளுங்கள். நான் உள்ள வந்துட்டேன். என்ன 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 ஆச்சரியமான பெண். சுசி, அது நீதான். நான் உன்னை அறிவதில்லை. ஹாய், உன் வயிறு எப்படி இருக்குது? அது ஒரு பேக் பேக்கா? அதுல என்ன இருக்குது? ஹலோ, இல்ல, உணவு இல்ல. அதை எனக்கு கொடு. சரி, இது ஃபந்து. இப்போதே நீ புறப்படலாம். அடுத்தவராக யார்? ஏண்டா, என்ன நடந்தது? நாம அவளை இழக்கிறோம். அறுவை சிகிச்சை அறைக்கு போக வேண்டும். ஏய், பரிதாபமான குழந்தை. அவள் உண்மையிலேயே அசுபியாக இருக்கிறாள். ஓ, சீக்கிரம் செய்யுங்கள். ஏன் காத்திருக்கிறீர்கள்? போங்க. ஏண்டா, உங்களுக்கெல்லாம் என்னாச்சு? எனக்கு உண்மையாகவே மன்னிக்கவும். ஓ, என்ன அமைதியாக இருக்க என்றார். ஹலோ, அங்கே என்ன ஒரு வேஷம்? என்ன விஷயம்? 4 இனிப்புகள். ஏதெத்தனையோ விஷயங்கள். வாருங்கள், மார்லி தலைமுறைகள் நல்லவை. மிட்டாய் இல்லை. இதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு யோசனை. இத உடைக்க நேரமா? Or Aristo's court. There's her when it's cravey. Hey, Pep. நான் தயாராக இருக்கிறேன். குடாஸ். உங்களுக்கும் கூட்டாளிக்கும் நன்றி. கூலா காத்தும். இறுதியாக நற்கண்கள். இது எனக்கு நேரம். ஓ, ஓ, நீ சின்னை காணல. இது இல்லை. ட்ரூ. அதான் அதுவே சரி. குடுக்கிறேன். சுவையாக இருக்கிறது. கொடு. ஆரி, ஹே, நான் தான். என்னை படித்துக் கொள்ளவில்லையா? இது லூசி. வணக்கம் நண்பரே. உன்னிடம் என்ன இருக்கிறது? என் செய்கையை நான் நேசிக்கிறேன். பீர். ஆம், எவ்வளவு ருசியாக இருக்கிறது. நான் ஒரு என்ன என்ன செய்கிறாய்? தயவு செய்து இப்போதே தயவு செய்து அதை பிடிச்சுக்கொள். ஓட வேண்டிய நேரம். நீங்கள் எங்க போகிறீர்கள்? உடனே வெட்டிவிடு. நான் அவளை பார்க்க வேண்டும். ஓ, என் தலை எப்படி வலிக்கிறது. உங்களிடம் தலைவலிக்கு ஏதாவது இருக்கிறதா? ஹாஹா, இதோ இங்கே இருக்கிறது. நமக்கு வர வேண்டும் உடனடியான ஒன்றை உருவாக்குவதற்கு. சரி, இந்த கேண்டி உதவும். இதோ, தயவு செய்து. இது புதிய மருந்து. எடுத்துக்கொள்ளவும். அவள் கவனிக்க கூடாதுன்னு நம்புறேன். ருசி அருமை. அப்படி இருக்க கூடாது. நீங்கள் மருத்துவர் அல்ல. Oops. அமர ப்ளே லைன் வச்சிருக்கியா? ஹாய், நிச்சயமா நாம் வெற்றி பெறுவோம்.
ஓ என்ன ஏ ஏ அப்படியே இருங்கள். அவளை எங்கே கொண்டு போகிறீர்கள்? ஓ நீங்கள் பார்க்கவில்லைமா? அவள் நடக்க முடியவில்லை. ஓ நான் மன்னிக்கவும். கண்டிப்பாக போங்கள். பாவம் பொண்ணு. ஒரு நிமிடம். இது என்ன? இது காந்தளியின் பாதை. அப்படியே இருங்கள். எனக்கு தெரியும். இங்கிருந்து வெளியேறுங்கள். என்ன ஆச்சு? உன்னை காலையை உறக்கவே வேண்டாம். பைத்தியம். மதிய வணக்கம் மடம். அது பின்னென்ன? அந்த பூச்செடியை ரசிச்சு அவர் கைகளை முத்தமிட அனுமதியுங்கள். நீங்க அழைப்பையோடு இருக்கிறீங்க. உங்க பார்த்துக்கிட்டே இருக்க விரும்புகிறேன். நான் அதிசயமாக இருக்கிறேன். அதை நான் பண்ண முடியாது. அழகின்றது. தற்போது நான் ஓட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. மதிய வணக்கம் அம்மணிகளே. நீங்கள் இனிமையான அம்மாள். வாசி, நான் என்ன? மார்மாலிடர்ஸ். அவற்றை இப்போதே சாப்பிடுவேன். அவங்களை பாருங்கள், மிக சுவையாக இருக்கிறது. குத்திகள். புத்திசாலித்தனம். பொருகலைஞர். நான் சாஸ் கிடில் செய்யும் கைக்களையை எடுத்து இனிப்பை உள்ள நிரப்புவேன். சரி, இப்போ முறிவுக்கு ஒரு கட்டம். என் கைச்சிகையிலே என் கையை மறைப்பேன். இதை சேர்க்கவும். வாங்க போகலாம். ஓ இல்லை, எனது கை எலும்பு உடைந்து விட்டது. ஓ இது எவ்வளவு பயங்கரமானது. அதே சமயம் இது உண்மையில் உடைந்து விட்டதா? ஓ நான் மன்னிக்கவும். நான் அதை நோக்கவில்லை. நிச்சயம் உள்ளங்களே. ஓ மிகுந்த வலி நேர்ந்திருக்கிறது. சூசி, உன் கை முறிந்து போனது. நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, பாருங்கள். ஓ நீங்கள் ஏன் அதை செய்தீர்கள்? ஒரு நிமிஷம். என்ன இது நிஜமல்லையா? கண்டி அதிசயமானது. எவ்வளவு குளிர். என் மேல் மனித கை ஒன்றிருக்கிறது. ஓ நாங்கள் இவ்வளவு அழகான பல நிறப்பட்ட பத்திரங்கள். நான் முதலில் அதை திறக்கிறேன். இல்லை, நான் தான் முதல்ல இருப்பேன். சீக்கிரம். உள்ள என்ன இருக்கிறது? அப்பா, அது ஒரு பாக்ஸ் எமனம் வெண்டைட்டேன் கோல்ஸ். இதுதான் நான் உண்மையான அதிர்ஷ்டம் என்று சொல்வேன். அது கண்டிப்பாக அதுதான். அதை சாப்பிட காத்திருக்க முடியவில்லை. ருசிகரமாக உள்ளது. கேட், நீ உன் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வாயா? என்ன? இல்லை, முடிவு பேசாது. நான் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுவேன். எப்படியோ பழக முடிய. நான் பேராசைவாதி அல்ல. ஒரு மிட்டாய் தவறான தொண்டையில சென்று விட்டது போல் தோன்றுகிறது. டோம், எனக்கு உதவுங்கள். அவளை உண்மையாகவே உதவ வேண்டும். நான் உங்களுக்கு உதவுகிறேன். ஓ அது நல்லது. சரி டாம், இது உன் டர்ன். இது என்ன? சாதாரண கம்ப்யூட்டர் மவுஸ் போல இருக்கிறது. அது எப்படி தொழில்படுகிறது என்று ஆச்சரியமாக உள்ளது. சரி, ஆனால் இது கணினியில் இருப்பது போல ஒரு கர்சர் உள்ளது. நீங்கள் சரி சொல்றீங்க. நான் டெஸ்க்டாப்பில் ஐகான்களை போல பொருட்களை நகர்த்த முடியும். உண்மையாக அது அருமை. பார்க்கவும். கேட், உங்களின் மிட்டாய் இப்போது என்னிடம் உள்ளது. ஆஹா, மேலும் எனக்கு மற்றொரு குத்துச்சாவி தெரியும். பெரிதாக்கல். அப்படிதான் உங்களுக்கு தேவைப்படும் அளவு. அப்படி என்றால் ஆச்சரியப்படுவதென்ன பெண்ணுங்களே? எனக்கு இனிய இருச்சுவையை வாழ்த்துங்கள். என்ன அற்புதமான சுவை. நான் அதை முயற்சி செய்ய முடியுமானால் எனக்கு கை வைப்பதை நிறுத்து. இப்போது உங்களோட திருடர்களாக நமக்கு உடனடியாக ஏதோ செய்ய வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கண்டுபிடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன். அற்புதம். சரி டாம், நீ இதுக்கு பொறுப்பேற்கணும். நான் குப்பையில் மூடப்பட்டிருக்கிறேன். அவன் அதை எப்படி செய்தான்? டாம், நமக்கு ஒரு பிரச்சனை உள்ளது. இதோ எடுத்துக்கொள்ளுங்கள். உனக்கு தகுந்தது இருக்கும். இது என்ப ஓச்சரட்லி. இது நிஜமான குண்டா? ஆகவே நிஜமாகத்தான் இருக்கிறது. ஐயோ, கணக்கெடுப்பு தொடங்கியது. கேட், இதை பிடி. எனக்கு அது வரியாம். டாம், இது எடுத்துக்கோ. என்னிடம் சில மோசமான செய்தி இருக்கிறது பெண்ணே. தீயாதாரம் ஒலிக்க போகுது. ஓஹோ, எப்ப அது பார்த்தாலும் ஏற்கனவே வேலை செய்து விட்டது. வாருங்கள், சிறிய மழை புயல் எதுவும் செய்யாது. அடுத்த சுற்று புதிய பரிசுகள். நான் முதலில் துவங்குகிறேன். என்னிடம் என்ன இருக்குது? ஒரு பூனை குட்டி.
ஆஹா, நான் எப்பொழுதும் ஒரு பூனைக்குட்டியை கனவு கண்டேன். மேலும் ஒரு யோசனை, இதை இந்த அழகான இடத்தில் வைக்கிறேன். இப்போது உன்னை போர்த்திடுகிறேன். அப்படியே, இப்போது நீ என் சிறிய குஞ்சு போல இருக்கிறாய். என்ன சுவையான விஷயம். நான் ஒரு பரிவுள்ள தாயாக உன்னை உணவளிப்பேன். பாட்டிலில் இருந்து குடிக்க. கேட், நாமது அதை மெல்ல செயல்படலாமே, சரியா? இல்லை, கைகள் நீங்க. அவருக்கு அமைதி தேவை. சரி சரி, இன்னும் மென் விரிதலையுடையோர் யாராவது இருக்கலாம். என்ன வெள்ளை கொத்துமல்லி? ஓ, இது எவ்வளவு துர்நாற்றம் வருகின்றது. அதை என்ன செய்ய வேண்டும்? சுவிசரி அல்ல, சூசியே. என்னிடம் தெரியும். செட்டினை நன்றாக குலுக்கினால் வெள்ளை கொத்துமல்லி தானாகவே சுத்தமாகிவிடும். என்னிடம் இருக்கிறது. அப்படியா? ஆம், இது செயல்பட்டது. இப்போது நீங்கள் இதை கொண்டு போகலாம். ஐயோ, எதுவும் எதிர்பாராததால் இல்லை. சுவை மிக கொடூரம். இல்லை, இந்த நாற்றத்தை சகித்துக் கொள்ளவே முடியாது. ஆம், எனக்கு தெரியும். நான் ஸ்காட்ச் டேப் மிகவும் பிடிக்கும். இங்கே வாரு டாம். சூசி, அதை அகற்று. ஆஃப், உங்கள் பாதுகாப்பு பெட்டியை திறக்கவும். ஓ, இது என்ன? எனக்கு பயமாக இருக்கிறது. அது ஒரு வம்பயர். என்ன ஒரு கேடூரம். ஓ, ஒரு நிமிடம்தான். எனக்கு தெரியும். டாம், உன் வாய் விரைவாக திறந்து வம்பயரை விரைவாக காட்டு. சரி, இங்கே இது வேலை செய்கிறது. பூண்டு வம்பயர்களை விரட்டிவிடும். நான் இதை ஒரு புத்தகத்துல படிச்சேன். சிறப்பாக செய்த டாம், அருமையாக செய்த. ஆமாம் ஆமாம். இப்போது எதுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம்? ஏய், நான் துவங்கட்டுமா? பார்ப்போம். வாவ், இது ஒரு டொரிடோஸ் பை. அதுவும் எனக்கு பிடித்த ருசி. அதிர்ஷ்டம், ரொம்ப அதிர்ஷ்டம். சாப்பிட எளிதாக இருக்க வேண்டும் என்பதால் எல்லாவற்றையும் மேஜைக்கு ஊற்றுவேன். எனக்கு பிடித்த முக்கோணங்கள். மிக அருமை. இடைவிடாமல் அவற்றை எல்லாரும் சாப்பிட தயாராக இருக்கிறேன். ஈஹா, அப்படியானால் நாமும் அதுல பிரச்சனை இல்லை, போகலாம். கைகளை அப்புறப்படுத்துங்கள். நன்றாகிவிட்டது. உங்க தோரிடோஸ் எங்களுக்கு தேவையில்லை. என்னுடைய செருகி இருப்பது போதும். அதற்குள் உறுதியாக கொஞ்சம் கலக்கல் ஏதோ இருக்கிறது. ஐயோ, இல்லை, இது புரோக்கோலி. எனக்கு புரோக்கோலி பிடிக்காது. நான் அதை ஏன் வைப்பேன்? ஏமாற்றம். ஒரு கோர முடிவு. நான் இதை சாப்பிட முடியாது. ஓ ஓ, ஒரு யோசனை. இந்த புரோக்கோலியை ஒரு காக்டெயிலாக மாற்றினால் அது ஆரோக்கியமாய் மட்டுமன்றி சுவையானதுமாக இருக்கும். பார்ப்போம். ஐயோ, இதோ இப்போ நான் ஒரு அழகான கண்ணாடி எடுப்பேன். இதுதான் நமக்கு தேவை. அதை நிறைவாக நிரப்புகிறேன். முழுமையானது. அதை முயற்சி செய்கிறோம். நல்லதாக தெரிகிறது. அருண் திருடன். இல்ல, ரொம்ப மோசம். நண்பர்களே, எனக்கு வாந்தி வரப்போறதுன்னு நீ தோணுது. என்ன எதிர்பார்த்தாய்? நகையிடுவதை நிறுத்து. கண்டுபிடிக்க காத்திருக்க முடியல. வாயு, இது ஏதோ ஒரு வான் மாதிரி தெரியுது. ஒரு செதுக்கு இருக்குது. ஆ, இது ஒரு பெரிதாக்கி. சரி, இது என்ன செய்யும்? உன் அசிங்கமான கலவை கொடு. நீ என்ன செய்தாயிட்டோம்? பாரு, அதே அளவு காக்டெயிலாகவே இப்பொழுது உள்ளது. டாம், உன் துப்பாக்கியை எனக்கு கொடு. எனக்கு கடைசி சுடலில் ஒன்று மீதம் இருக்கிறது. நான் அதை அதிகரிக்க வேண்டுமா? ஓ, எதனால் என்பது தெரியவில்லை. உண்மைதான். என்ன நடக்கும்? வாவ், ஒரு புதிய சுற்று. நான் முதல்ல இருக்கிறேன். இப்னு, பாதுகாப்பு தொகுப்பில் என்ன இருக்கிறது? வாவ், இவை ஜெல்லி பெல்லி மிட்டாய்கள். நான் அவற்றை மிகவும் விரும்புகிறேன். நான் அவற்றை எல்லாம் சாப்பிட விரும்புகிறேன். ஆனால் நான் இதிலிருந்து ஆரம்பிப்பேன். சுவையாக இருக்கிறது. ஓ, என்ன நடக்கிறது? எனது கைகள் எங்கே? எல்லோரும் எங்கே? நான் காண முடியாதவன். அருமை. நாம் கூட பெண் பிள்ளைகளை ஆரம்பத்திலே ஆட வேண்டும். ஓ, பாருங்கள், ஒரு பறக்கும் ஜார். ஒரு நொடி கூட. அம்மா, டாம். ஓ, நீ இங்கே தான் இருக்க. பரவாயில்ல, அவன் கண்ணுக்கு தெரியாதான் ஆகிவிட்டான். அங்க என்ன இருக்குது? வாவ், இது சீஸ். எனக்கு சீஸ் பிடிக்கும், குறிப்பாக பீட்சா. அது எப்பொழுதும் நீளமாக இருக்கிறது. எவ்வளவு மோசமான கனவு. ஏன் என் பாதுகாப்பு பெட்டியில என்ன உள்ளது? அங்கே யாராவது உள்ளார்களா? நான் காண முடியவில்லை. ஓ, அது ஒரு எலி. நீங்க நினைக்கிறீங்களா எனக்கு அது தேவை? அதை ஒதுக்கி வை. அவள் என்ன செய்கிறாள்? அவள் ஒரு மிட்டாயை சாப்பிட்டது மற்றும் பருமனானாள். ஐயோ, பாருங்கள், அவள் நகரை சேதப்படுத்துகிறாள்.
இதை உடனடியாக செய்ய வேண்டும். இந்த நகரம் என்னுடைய பாதுகாப்பு தேவைப்படுகிறது. போகலாம். ஆஹா, என்ன பற்றி பாருங்கள். இப்போது போராடுவோம். நான் உண்மையான கராத்தே பையன். இறுதி காலடி. இது ஒரு வெற்றி. எலியானது தோற்கப்பட்டுள்ளது. இப்போது அதை எறிந்து விடுவேன். இது மீண்டும் வராமல் இருக்கும். சிறந்தது. ராம், நீங்கள் முடித்தீர்கள். நமது இரட்சகர். ஆனால் எல்லாவற்றையும் அதன் இயல்பான அளவுக்கு திருமத்தனை செய்ய வேண்டும். பெரிதாக்க எது சாப்பிட வேண்டும், சுருக்க எது சாப்பிட வேண்டும்? ஓ, புரிந்து கொண்டேன். இப்போது நான் சிவப்பு ஒன்றை சாப்பிடுகிறேன். அருமை. இப்போது நான் டாமுடன் எந்த இனிப்புகளை பொருத்தலாம் என்று ஆறுதல் அடைகிறேன். மஞ்சள். வாங்க டாம், தயாராகி. தாக்கு உன் வாய்த்திர. அது சரி. வாவ், நம்ப முடியல. நான் சின்னதா வேறேன். நன்றி குழந்தைய. என்ன ஒரு சாகசம். இது அவசியம் இருக்கும். ஏ பாட்டி, தூங்காதே. நான் என்ன? இதோ முதல் பணி, பன்கேக்கள். என்ன பேராயிருக்கிறாய்? சமையல் ஆரம்பிக்கவும். என்ற சைரச சமைப்பானது. நேரத்தை வீணடிக்க வேண்டாம். என் மகளை பேயாதையும் பசிக்குது. அடுப்பு எரிய விடுறேன். கொஞ்சம் எடுக்கிறேன். மாவை எடுக்கிறேன் மற்றும் அதை சமைக்கிறேன். அது மிகவும் எளிது. எனவே என் மகளுக்கு முதல் தோசை தயார். எனக்கு கிடைத்துவிட்டது. சரி, சிறப்பான கனவு இல்லை. எனது சகோதரிக்கு நான் மிக பிரகாசமான தோசைகளை நிச்சயம் அவளுக்கு என் யோசனை பிடிக்கும். அதை ஊற்றுவோம். இப்போது சில நிறங்களை சேர்ப்போம். மற்றொரு துளி. மேக்ஸ்வெல். ஆஹா, இது மிகவும் அழகாக இருக்கிறது. இப்போது நாங்கள் வேக வைக்கும் இடத்துக்கு செல்கிறோம். அது தயார் போல தெரிகிறது. எரியுவதற்கு முன் பின்னம் தட்டில் வைத்திடுங்கள். நான் பேன்கேக்ல வெண்ணெய் மழை மாபிள் சீரப் வச்சு அலங்கரிப்பேன். மிக்கது. எவ்வளவு அழகாக நாம் இருக்கிறோம். பார்க்கவும் நிறமுறையாக. நான் அவற்றில் மார்ஷ்மெல்லோஸ்களை சேர்க்கிறேன். நான் கண்டிப்பாக வெல்வேன். அதுவும் ருசியாக இருக்கும், செம்மையாக இருக்கும். உண்மையிலேயே ஒரு மாஸ்டர் பீஸ். நான் ஏற்கனவே வரைகிறேன். நான் அதை பரிமாறலாம். இது பிரமாதமாக உள்ளது. குழந்தைகளுக்கு இனிப்புகள் சாப்பிடுவது கடினம். எனவே நான் எனது உணவை ஒரு பாச்சேட் முட்டையால் அலங்கரிக்கிறேன். நாம் ஒரு பாத்திரம் தண்ணீர் எடுத்து அது அடுப்பில் வைத்து விடுகிறோம். அதில் சுழற்பாறையை உருவாக்கி ஒரு கச்சா முட்டையை கொதிக்கும் தண்ணீரில் ஊற்ற வேண்டும். அதுதான் முழு ரகசியம். பான்கேக்குகளுக்கு ஹாம் சேர்த்து அதை ஷாலட் கொண்டு அலங்கரிக்கிறேன். எங்களோட பாத்திரம் டீட் மிஸ் தயாராகிவிட்டது. கோழி குஞ்சினை மெதுவாக எடுத்து பன்கேக்குகள் மீது வையுங்கள். எனக்கு பெருமை, அருவருப்பு கூடியது. நீ முடிச்சிட்டியா? அப்படியே முயற்சிப்போம். வாவ், அவை மிகவும் மிகவும் சுவையாக உள்ளன. நான் இதன் மூலம் தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். இது ரொம்ப ருசியாக இருக்கிறது. இவை அவ்வளவு அருமையாக உள்ளன. உமகம் சுவையானது. இது என் விருப்பமானது. இங்கே என்ன இருக்கிறது? என்ன ஒரு பயங்கரம். இது செல்ல மாட்டா. நிற கொண்டாட்டங்கள் வென்றுவிட்டன. இது மிகவும் ருசியானது. இப்போது எனக்கு பீட்சா வேண்டும். சரி, அருமை. வேண்டாம், நல்ல தேர்வு. நான் ஸ்கால் பெஸ்ட் எடுத்து நம் பீட்சாவில் நாங்கள் தடவை டைட்டி அதை காமஸ் பன்சிட்டியம். அப்படி என் சூரிகை எப்பவும் என் கையில் இருக்கும் அப்படிங்கிறது நல்லதே.
அது உதவியோட ஐஸ்வரி மாவா இருக்கும். சீரா சீஷர அரைச்சு விடுங்க. இது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். கடைசியா நாங்க பெப்பரோனி எடுக்கிறோம். பீட்சா கிட்டத்தட்ட தயாராயிடுச்சு. நீங்கள் செட்ஸ் பண்றீங்க. ஓப்ஸ் ஓ என்ன ஒரு முட்டாள்தனம் செய்யும் மனிதர் நீ. என் அமைதி போய்விட்டது. என்ன இது என் குறிப்பாக்கு? என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. நான் ஒரு இனிப்பு பீட்சா உருவாக்குவேன். அது மிக செம்மையாக இருக்கும். நான் சாஸுக்கு பதிலாக மார்ஷ்மெல்லோக்களை சேர்ப்பேன். பீட்சா மிகவும் ருசியாக இருக்கும். எங்களிடம் இங்கே இது சதபாஸ் இருக்கு. நான் அதை நிரப்புதலுக்கு பயன்படுத்துவேன். Very nice. நாம் ஏதாவது விசித்திரமானதை தயாரிக்க வேண்டும். எனக்கு ஒரு யோசனை வருகிறது. எனது பீட்சாவை கருப்பாக பிசையும். கொஞ்சம் சேர்க்கவும். அதுக்கு நான் ஒரு தூரிகையை பயன்படுத்துவேன். என்னோடு உள்ள கருப்பு பீட்சா அடுப்பு தயாரா இருக்குது. தக்காளி சாஸை எடுத்து மாவில சமமா பரப்புவோம். கிட்டத்தட்ட முடிஞ்சது. நான் வாங்கிட்டேன். இது நன்றாக அமைந்து வருகிறது. மொழி மாற்றத்துக்கு நன்றி. எப்படி பீட்சாவுக்கு சீஸ் இல்லாம இருக்கும்? அது கூடுதல் இருக்க முடியாது. அந்தியவில் மேலே போடுவங்களை சேர்க்கவே உள்ளது. இத்தகைய விசித்திரமான பீட்சாவுக்கு கடல் உணவு பொருத்தமாக இருக்கும் என நினைக்கிறேன். அழகு. அதை பாருங்கள். எங்கள் சமையல்காரர்கள் தங்களின் பீட்சாங்கள் அடைக்க அனுப்ப தயாராக உள்ளனர். தயார். சூடான பீட்சா மேசையில் பரிமாறப்படலாம். அந்த என் பீட்சாவுக்கு என்ன ஆனது? அது கெட்டு போச்சு. என்னுடைய பீட்சா நல்லா இருக்கு. ஆஹா, என்ன ஒரு அருமையான வாசனை. இதெல்லாம் என்ன விதமான விசித்திரமான பீட்சா? இது கருப்பா இருக்கிறதா? இதுக்கு மேலே சிப்பிகள் ஏன் இருக்கின்றன? வாவ், எத்தனை வெளிர் பீட்சா! இதை முயற்சிப்போம். இது விசித்திரம், ஆனால் இது போதும். அடுத்து என்ன? இது என் விருப்பமான பெப்பரோனி பீட்சா. எவ்வளவு சுவையாக இருக்கிறது! சிறந்த பீட்சா வெல்லும். உங்க பேத்திக்கு நன்றி கூறுங்கள். நல்ல சுவையா இருக்கு. இப்போது நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுகிறேன். என் பேர குழந்தைக்காக ரொம்ப சுவையான ஐஸ்கிரீம் செய்வேன். கண்டிப்பா அதுல ஒரு கேக் சேர்த்துடுவேன். நான் ஏற்கனவே எவ்வாறு அவரின் தேசிய சரி தொடங்கலாம். மிக முக்கியமானது ஒவ்வொரு துண்டையும் நறுக்க செய்தல். எனவே நாம் கத்திகளை எடுத்து சம்பத்தாகவே கேக்கை அரைக்க ஆரம்பிக்கிறோம். என்ன அது? என்ன? ஏன் நான் ஸ்பாஞ்ச் கேக்கில் மூடப்பட்டிருக்கிறேன்? இளைஞரே, நீ என்ன அனுமதிக்கிறாய்? மன்னியுங்கள், நான் கொஞ்சம் ஆவலாகி போய்விட்டேன். ஃப்ரெஷ்க்கு எளிது என்ன இருக்க முடியும்? நான் சிறந்த ஐஸ்கிரீம் தயாரிக்கிறேன். சாம்தம் போல இது அலங்கரிக்க செய்யும் நேரம். நான் ஒரு சிறிது ஆரஞ்சு தோலை குடைப்பேன். எல்லோருக்கும் ஆரஞ்சு கலர் பிடிக்கும். மேலும் நிச்சயமாக ஒரு புதினா இலை. இப்போது என்னுடைய இரகசிய பொருள். நான் நீர்மூற்று நீர் சேர்ப்பேன். The saucer sauce. Alzinda artsamachsor demosioi. ஹலோ. இகழ்சாரானம்ப சமைக்கணும். இது மட்டுமே உணவு மேம சுவையா வருவதற்கான வழி. அடிக்கடி சில ஏதோ தவறை விட்டு போனது. இவை நவீன நவநாகரிகமான உணவுகள். கிட்டத்தட்ட முடிந்துச்சு. எனது விருப்பமான சர்க்கரை திரவத்தை ஊற்ற வேண்டும் மட்டுமே. பிறகு எனது பேரக்குழந்தைக்கு கொடுக்கலாம். அதுவே அழகாக இருக்கிறது. ஓ, மன்னிக்கவும். சரி, ஐஸ்கிரீம் தயார். அதை கிண்ணத்தில் வைத்து நன்றாக கலக்கினால் போதும். நான் சரியான பாதையில் செல்லுகிறேன் என்று நினைக்கிறேன். இது அருமையாக NRH மற்றும் விப்ட் கிரீம். என் சகோதரி அதை மிகவும் விரும்புகிறாள். ஓ வா, அலங்கரிக்க ஸ்கிட்ல எடுத்துக்கொள்கிறேன். அவைகள் மிகவும் பிரகாசமாக இருக்கின்றன.
ஐஸ்கிரீம் மிகவும் அழகாக இருக்கும். மேலும் நாங்கள் பிடிக்கும் ஓரியோவை சில சுவையான கம்பிகளுடன் சேர்க்குங்கள். ஐயோ, ஏதோ ஒன்று குறைவாக உள்ளது. சாக்லேட் சிரப் நான் கொஞ்சம் கடனாக வாங்கலாமா? என்ன? சரி, சிறந்தது. கடைசி தோடுகை முடிந்தது. எனக்கு கிடைச்சிட்டு சரி. உன்னுடைய ஐஸ்கிரீமை காட்ட தயார் இருக்கிறாயா? அப்போ போகலாம். எங்கு தொடங்குவது? சரி, எவ்வளவு பல விஷயங்கள் உள்ளன. அவற்றை செய்வோம். இது என் வாழ்க்கையில் மிக சுவையான ஐஸ்கிரீம். மிகவும் ருசியானது. நல்லா. இங்கே எது உள்ளது? அம்மா, அதற்கு ஏன் ஒரு இலை உள்ளது? இது கொஞ்சம் விசித்திரமாக உள்ளது. இதை விட்டு விடுவோம். எவ்வளவு பயங்கரமாக உள்ளது. நான் இதை சாப்பிட விரும்பவில்லை. மற்றொருவரை குறிப்பிட்டு முயற்சி செய்வோம். ஓ, இது சற்று விசித்திரமாக இருக்கிறது, ஆனாலும் இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. இந்த ஐஸ்கிரீம் தான் வெற்றி பெற்றது. ஆமா, நான் வென்றேன். வாங்க வாங்க